வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிமான சங்கர் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம கிராவிடேஷன் அப்படின்ற சாப்டரில் லாஸ்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறத ஃபோக்கஸ்டாக பார்க்க போகிறோம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஒன்ஸ் திஸ் சாப்டர் இஸ் டன், I'll try to post another video for a separate video of numericals for this chapter. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பைன்ட் நியூமெரிக்கல் லெக்சர் எடுத்துக்குவோம். லைக் மல்டிபிள் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு இருந்து அந்த லெக்சரோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் 3-4 சாப்டர்ஸ்லேருந்து நியூமெரிக்கல்ஸ் வருது அப்படின்னா how to easily remember them, how to relate them அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு லெக்சர் தான். இன்றைக்கி தியரிட்டிக்கல் லெக்சர். ஸோ த்ரஸ்ட்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் தான். அதில் ரொம்ப வித்தியாசமாக அல்லது ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. த்ரஸ்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஆனால் அதை வெறும் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லாமல் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, த்ரஸ்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். த்ரஸ்ட் இஸ் perpendicular force. Thrust is a perpendicular force. அப்போ எதெல்லாம் thrust அப்படின்னா, let us say something like this. ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அது மேலே நான் இப்படி ஒரு பாக்ஸ் வைக்கிறேன். ஓகே, பாக்ஸ் ஹாலோவாக இல்லாமல் let's fill the box up. இப்படி ஒரு எலிமெண்ட் வைக்கணும்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த எலிமெண்ட் வில் எக்ஸர்ட் அ பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். கரெக்டாக? அது த்ரஸ்ட். இப்போது இது மட்டும்தான் த்ரஸ்டானா கிடையாது. லெட்ஸ் சே இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். இங்கே இப்படி வைக்கிறேன். ஜஸ்ட் இமேஜின். ஓகே, இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். அப்படின்னா இந்த இடத்துல இந்த பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே, ஸோ அதுவும் த்ரஸ்ட் தான். ஸோ டிபெண்டிங் ஆன் ஹவு த சர்ஃபேஸஸ், இந்த ரெண்டு சினாரியோவில் thrust is being exerted. And the thrust எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா perpendicular force. It is acting in a direction perpendicular. So usually இந்த ரெண்டு சினாரியோலையும் thrust is often the weight of the respective object. அப்போது சர்ஃபேஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் is exerting its own weight. அது is often said as thrust. ஸோ வெயிட் மட்டும்தான் த்ரஸ்ட் ஆனால் கிடையாது. ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்குது, அது இஸ் perpendicular அப்படின்னா that is going to be also called thrust. For example, let's take another scenario. So we have a surface here, and again where our object, ஒரு பால் இருக்குது இந்த மாதிரி, and இந்த பாலில் மேலிருந்து யாரோ இப்படி அமுக்குறாங்க அப்படின்னா இந்த மொத்த ஃபோர்ஸும் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. இதை நம்ம பார்த்தோம். ஃபோர்ஸஸ் when unbalanced forces are acting in the same direction or any kind of forces are acting in the same direction, they add up. இது ஆட் ஆகி இந்த டைரெக்ஷனில் அகெயின் ஆக்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி அந்த பாலோட வெயிட்டும் இருக்குது, ப்ளஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேறு இருக்குது. ஸோ அந்த ரெண்டும் கம்பைன் ஆகி வர்றது தான் அந்த இடத்துல த்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ த்ரஸ்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். அப்போது அது ஃபோர்ஸ் தான் அப்படின்றதுனால அது பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லாமல் த்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் கோயிங் டு பி த யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தா, த SI யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் இஸ் நியூட்டன். இஸ் கோயிங் டு பி நியூட்டன். வெரி சிம்பிள். ஜஸ்ட் லைக் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக். என்னது, இப்படி எழுதக்கூடாது. ஸ்மால் n
never forget that. Okay, சில சமயம் தெரியாமல் இந்த இப்போ நான் எழுதின மாதிரியே கேபிட்டல் லெட்டரில் எழுதிடுவோம், and that becomes a mistake. So signs and convention, signs எப்படி எழுதணும், symbols எப்படி எழுதணும், units எப்படி எழுதணும், there are certain conventions. அந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். Okay, so SI unit of thrust is Newton because thrust is just perpendicular force. It's an perpendicular act ஆகிற ஒரு ஃபோர்ஸுக்கு நம்ம thrust அப்படின்னு பேர் கொடுக்குறோம், அவ்வளவுதான். இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே இப்போ thrust அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெஷர். 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான். ஒரு இன்க்ளைன் பிளேன், ஒரு நார்மல் பிளேன், ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், அதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ், அந்த த்ரஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கோ, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏரியா. எவ்வளவு ஏரியாவில் வந்து இது ஆக்ட் ஆகுது அப்படின்னு, அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் ஏரியா கம்மியாக ப்ரெஷர் அதிகமாகும், ஏரியா அதிகமாக ப்ரெஷர் கம்மியாகும். அப்போ இந்த ரிலேஷனை நான் எப்படி சொல்லலாம்னா, ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் விச் இஸ் த த்ரஸ்ட், அண்ட் ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அப்படின்னு நான் சொல்லலாம். அப்போ இந்த ரெண்டும் என்ன அர்த்தம் கொடுக்குது அப்படின்னா, ஃபோர்ஸ் அதிகமாக ப்ரெஷர் அதிகமாகுது. இஃப் ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ், pressure increases. Okay, அதுவே இங்கே அப்படின்னா they are inversely proportional. ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். if area increases, pressure decreases. if area increases, pressure decreases. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். 2 இருக்குது, அண்ட் 2 குவான்டிட்டியும் we are finding that to be relatable in this way. இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரெஷரை வந்து நமக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் வேணும், அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இதோட மேக்னிடியூட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறது மூலமாக அல்லது வந்து கான்ஃபிகர் பண்ணுறது மூலமாக we can regulate the pressure. இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து, how do I know the unit of pressure and how does it act, எங்கே பயன்படுது அந்த மாதிரி. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்க்குறது எல்லாமே வந்து ப்ரெஷர் இன் சாலிட்ஸ் தான். இன் ஜென்ரல் எல்லாமே வரையும் போது பால், ஒரு பாக்ஸ் அப்படின்னு வரைஞ்சிடலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் சாலிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் டாக் அபவுட் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர். SI யூனிட். ஸோ ப்ரெஷரை வந்து நம்ம ஃபோர்ஸ் per unit area அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ திஸ் gives me the unit of force. இந்த இடத்துல த்ரஸ்ட் தானே, த்ரஸ்ட்டும் ஃபோர்ஸும் ஒன்று தான். ஸோ F/A அப்படிங்கிறது is an acceptable way of representing. You can also represent it as thrust by area அப்படின்னும் சொல்லலாம். ஸோ யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் என்ன, இட்ஸ் again a force, so Newton. Unit of area is meter square. So pressure is Newton per meter square, or we can write it as Pascal. It's named after Blaise Pascal, and ஒரு scientist, it is named after a scientist. So obviously எப்படி எழுதணும், ஃபுல் பேர் எழுதும்போது ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும், சிம்பிள்ஸ் கேபிட்டல் P ஸ்மால் a, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வெரி வெரி சிம்பிள். ஸோ லெட் மீ குவிக்லி டிஃபைன் ப்ரெஷர். ப்ரெஷர் is defined as force per unit area. Force per unit area. That's how we define pressure. Alright, next என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே ப்ரெஷர் பற்றி என்னன்னு பார்த்தாச்சு. இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். இந்த ரெண்டில் வந்து எது அப்படின்றத நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு தாட் ப்ராசஸ், ஓகே, ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட், தாட் ப்ராசஸ் இல்லை, தாட் எக்ஸ்பெரிமெண்ட் நான் கொடுக்குறேன் நான். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட் அண்ட் ட்ரை டு கிவ் மீ அன் ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஓகே, A அப்படின்னு சொல்கிறேன் நான். A என்ன அப்படின்னா சேம் ஒரே சர்ஃபேஸ் தான், 2 சிச்சுவேஷன்லேயும் ஒரே சர்ஃபேஸ் தான். நான் 2 கொடுக்க போகிறேன், AB அப்படின்னு. ஓகே, இது ஒரு சர்ஃபேஸ் அண்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் வந்து B. ஓகே, பியில் வந்து அதே சர்ஃபேஸ் ஆனால் ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது. ஓகே, ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது.
ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா I've just flipped the object. அண்ட் இங்கே வந்து நான் இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் தரேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர், இது 3 மீட்டர். இப்போ நான் அந்த ஆப்ஜெக்டை ஃப்ளிப் பண்ணதுனால இது 3 மீட்டர், இது இப்போது 5 மீட்டர். இந்த ரெண்டில் எதில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ which of these two will exert more pressure? ஓகே, ரெண்டுமே ஒரே வெயிட் தான். ஓகே, ஒரே வெயிட் தான். ஆனால் which of these will exert more pressure அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரைட், ஓகே. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஏரியா கால்குலேட்டே பண்ண வேண்டாம். ஓகே, யூ கேன் ஈவன் லீவ் திஸ் அவுட் சைட். இதை விட்டுருங்க. ஓகே, ஐ வில் மேக் இட் ஈவன் மோர் சிம்பிள் ஃபார் யூ. ஆல்ரைட், அதே மாதிரி இதையும் விட்டுருங்க. ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ ஒன்று வந்து 5 மீட்டர் இருக்குது, இன்னொன்று வந்து 3 மீட்டர் இருக்குது. ஸோ திங்க் அபவுட் இட். ஏரியானா அஃப்கோர்ஸ் a². ஜஸ்ட் அஸ்யூம் அந்த பக்கம் டெப்த்தும் வந்து 3 மீட்டர்னு அஸ்யூம் பண்ணுங்கள். இங்கே டெப்த் மேலே வந்து 5 மீட்டர். ஸோ 5/5 3/3 எதில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு டூ அ தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு. ஓகே, ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து ப்ரெஷர் இன் சாலிட்ஸ் இன் ஜென்ரல் நம்ம வந்து பார்த்துருக்கோம். த நெக்ஸ்ட் திங் வி கோயிங் டு சி இஸ் ப்ரெஷர் இன் ஃப்ளூவிட்ஸ். ஸோ ஃப்ளூவிட்ஸ்னால் முதல்ல என்ன, அது வந்து நம்ம மறக்காமல் புரிஞ்சுக்கணும். ஸோ our next topic is pressure in fluids. And in the pressure in fluids la what we are first understanding is what is fluids. Fluids is made up of liquids and gases. So gasukum liquidukum common ah irukkakoodiya oru peru dhaan fluids. Fluids அப்படின்னா anything that flows அப்படிங்கிறத ஃப்ளூயிட்ஸ்ன்னு என்னால் சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு நான் கேட்டகரைஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். கேஸஸ் கேன் ஃப்ளோ, லிக்விட்ஸ் கேன் ஃப்ளோ. ஸோ அதனால ரெண்டையும் சேர்த்து நான் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளவு தான். இப்போ இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து எப்படி ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரொம்ப டிப்பிக்கலாக தான். ஓகே, ஸோ எல்லா ஃப்ளூயிடும் ஒரே மாதிரி தான் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். அதில் வந்து 2-3 சின்ன கேரக்டரிஸ்டிக் மட்டும்தான் இருக்குது. இந்த கேரக்டரிஸ்டிக்கை பேஸ் பண்ணி இந்த ப்ரெஷர் எக்ஸர்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் see what that is. அது என்ன அப்படின்னா இதுதான். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் லிக்விட்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். லிக்விட்ஸ் அப்படின்னா என்ன, தண்ணி மாதிரி இருக்கிறது அப்படின்னு. அப்போ தண்ணி மட்டும்தான் லிக்விடாக கிடையாது. மெத்தனால், எத்தனால், ஆயில், பெட்ரோல், டீசல் இதெல்லாமே வந்து லிக்விட்ஸ் தான். நீங்கள் பெட்ரோல் பம்ப் போயிருக்கீங்க அப்படின்னா, அந்த பெட்ரோல் பங்க்குக்கு போயிருக்கீங்க அப்படின்னா, அந்த பெட்ரோல் பம்ப் பண்ணுற அந்த ஒரு மெஷின் ஒன்று இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்தோடனே பெட்ரோல் போடுவாங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ, 1 லிட்டர் டீசல் எவ்வளோ, எந்த சைட்லேருந்து பெட்ரோல் வருது, எந்த சைட்லேருந்து டீசல் வருது, நம்பர் போடுறதுக்கு இருக்கும், ரீடிங்ஸ் காட்டும், எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் பெட்ரோல் போடுறாங்க, நீங்கள் அதுக்கு எவ்வளோ பைசா கொடுக்குறீங்க அப்படின்னு. இன்னொன்று இருக்கும் டென்சிட்டி அப்படின்னு. நோட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ வாட் இஸ் திஸ் டென்சிட்டி? Density as a physical quantity is equal to mass by volume. Okay, so that's going to be kilogram per meter cube. இதுதான் டென்சிட்டி. டென்சிட்டியை மாஸ் பெர் யூனிட் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து how do I define density in a more understandable way அப்படின்னா, how close particles are packed, how close particles are packed அப்படிங்கிறதையும் நான் டென்சிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சாலிட் அப்படின்னா these particles are very very closely packed. அங்கே வந்து there is not much room for movement. அதுவே லிக்விட் அப்படின்னா they are not so closely packed. There is room for movement. கொஞ்சம் முன்ன பின்ன இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அதால் போயிட்டு வர முடியும். பட் அதுவே கேஸஸ் அப்படின்னா ரொம்ப வந்து லூஸ்லி பேக்டாக இருக்கும். ஸோ they can just move very far away. அப்போது if a liquid, ஒரு லிக்விட் இருக்குது அப்படின்னா
டஸ் ஆல் லிக்விட் ஆர் சேம்? கண்டிப்பான முறையில் கிடையாது. தண்ணியில் எண்ணெயை ஊற்றினா என்ன ஆகும்? ஆயில் வில் ஃப்ளோட் ஆன் வாட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயில் இஸ் லெஸ் டென்ஸ் தேன் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு ஆயில் அப்படிங்கிறது will offer a different kind of pressure, a different kind of exertion than water அப்படின்றத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்? பக்கத்தில் இல்லை. அப்போ பக்கத்தில் இல்லை அப்படின்னா அந்த ஒரு லேயர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்னொரு லேயர் ஆஃப் பார்ட்டிக்கலில் எப்படி ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது அப்படிங்கிறது மாறும். The similar thing applies to all fluids. Based on what the density of one fluid is, the pressure exerted by the fluid changes. Ana, there are key aspects of all of these fluids, any fluid. Magnitude of pressure மாறும், but the way they behave அப்படிங்கிறது ரொம்ப சிமிலராக இருக்கும். அது என்ன அப்படின்னா இது. So the first thing is that fluids do not have definite shape. Fluids do not have definitive shape. சரிதானே? fluids do not have a definitive shape. அப்போ ஒரு சரியான ஷேப் இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன செய்ய முடியும்? அதை எப்படி ஸ்டடி பண்ணுறது? we put it in a container. So fluids, they take up the shape of the container. Now ஒரு கண்டெய்னரில் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. அது லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். இது என்ன செய்யுது அப்படின்னா fluids exert pressure on the walls of the container and the base ரெண்டுத்துலேயுமே. இது எப்படி? Let's do a pictorial representation. என்றைக்குமே டயக்ராம் வரைஞ்சி பார்க்குறது நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஸோ நான் இப்போ அந்த மாதிரி ஒரு டயக்ராம் தான் வரைய போகிறேன். நல்ல ஒரு கலர் எடுத்துக்குவோம். லெட்ஸ் டேக் ரெட். Let's take straight line and draw a perfect container. So சரியா போச்சு. ஒரு கண்டெய்னர் வரைஞ்சிட்டேன். இந்த கண்டெய்னரை ஐ எம் ஃபில்லிங் இட் அப் வித் லிக்விட்ஸ். இது என்ன லிக்விட்னு நான் உங்கள்கிட்ட என்ன ஃப்ளூயிட்னு சொல்ல மாட்டேன். ஓகே, எதுவாக வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு ஃப்ளூயிட் இங்கே வரைக்கும் ஃபில் பண்ணிடுறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு. இப்போது இந்த ஃப்ளூயிடுக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது. என்ன டெண்டன்சி அப்படின்னு பார்த்தா, இந்த எல்லா பார்ட்டிகல்ஸும் ஒன்றா சேர்ந்து இங்கே 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 அதே மாதிரி இங்கே 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 அப்புறம் ஃபைனலாக இங்கே, இந்த எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, இது ஏன்? ஸோ fluids in a container அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேலையை செய்யும். It exerts pressure on the walls of the container and the base of the container. இது ஏன் அப்படின்னா fluids do not have a definite shape. அப்போது once they are put in a shape, put in a container அப்படின்னா அது contain ஆயிருச்சு. So the particles, they are in contact with each other than if it was flowing. அப்போ என்ன செய்யுது அப்படின்னா subsequent layers. இங்கே subsequent layers நான் என்ன சொல்கிறேன்னா, just observe what do I mean by subsequent layer. Let's say that if I take இது ஒரு லேயர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, similarly இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், so on and so forth. இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் எவ்வளவு ஃபைனாக பிரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு you will get a better understanding. ஸோ இந்த லேயரில் பார்க்குறேன் அப்படின்னா, L1ல பார்க்குறேன்னா, இதுக்கு மேலே இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸும் இஸ் எக்ஸர்ட்டிங் வெயிட். கரெக்டாக? perpendicular force, the thrust is exerted. அதுக்கு கீழே இருக்கிற லேயரில் L2ல வந்தேன்னா இங்கே என்ன இருக்கும்? L2
ப்ளஸ் L1 அந்த லேயரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸும் இஸ் எக்ஸர்ட்டிங் ப்ரெஷர், அதுக்கு மேலே இருக்கிற லேயர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் ஆர் எக்ஸர்ட்டிங் ப்ரெஷர் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். ஸோ இங்கே கீழே வரும்போது all the above layer is acting on it. இந்த மேலே இருக்கிற எல்லா லேயரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸோட வெயிட்டும் இந்த பாட்டம் லேயரில் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் எக்ஸர்ட்டிங் ப்ரெஷர் அட் த பாட்டம் ஆஃப் த கண்டெய்னர். சைடில் பார்ப்போமே, அதே மாதிரி நான் அப்படி வேர்ட்டிக்கலாகவும் பிரிக்க முடியும். இந்த மாதிரி லேயர்ஸாக பிரிக்க முடியுமா? கரெக்டு தானே? பிகாஸ் இட்ஸ் ஃப்ளூயிட், இட்ஸ் நாட் சாலிட், இட்ஸ் மூவிங். அப்போ கண்டிப்பான முறையில் இட் ட்ரைஸ் டு ஃப்ளோ. Fluid property and it tries to flow, and that will result in these fluids exerting pressure on the walls of the container. So this is true to all fluids, liquid, gases, different density. எதுவாக இருந்தாலும் இந்த வேலை நடக்கும். It will exert pressure on the walls of the container, but also on the base of the container. என்ன இங்கே மாறுது? What should be noted அப்படின்னா இந்த ஒரு point. So the point is pressure of fluid is directly proportional to density of the fluid. Directly proportional அப்படின்னா என்ன அர்த்தம்? if the density of the fluid increases, அதிகமாக இருக்குது அந்த டென்சிட்டி அப்படின்னா கண்டிப்பான முறையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? they are closely packed அர்த்தம், பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ தள்ளி இருந்துச்சுன்னா அது அந்த அளவுக்கு வெயிட் எக்ஸர்ட் பண்ணாது. பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதில் நிறையா பார்ட்டிகல்ஸும் இருக்கும், நிறையா வெயிட்டும் எக்ஸர்ட் பண்ணும். ஆப்வியஸ்லி the pressure will increase. Okay, so different fluids with varied density have different kind of pressure for the same amount. ஓகே, ஸோ நான் ஒரே வால்யூம் எடுக்கிறேன் அப்படின்னா வெவ்வேறு டென்சிட்டி இருக்குது அப்படின்னா வெவ்வேறு விதமான ப்ரெஷர் வந்து இருக்கும். 100 ml தண்ணியும் 100 ml எண்ணெய் ஆயில் இந்த ரெண்டும் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டும் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆயிலில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், தண்ணியில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் ஆயில் இஸ் லெஸ் டென்சர் தேன் வாட்டர். ஓகே, so இது வந்து liquids. The same thing applies for gases as well. There are heavy gases, there are light gases. For example LPG அப்படின்றது நம்ம liquid petroleum gas, அது வந்து ரொம்ப டென்ஸான ஒரு கேஸ். அதனால தான் வந்து என்றைக்குமே வந்து ஒரு கேஸ் லீக் இருக்குது அப்படின்னா வந்து மூச்சு திணறல் ஏற்படுது. ஏன்னா அது வந்து கீழேயே இருக்கும், மேலே பறந்து போகாது. it is much heavier and denser than normal air. அதனால காலு கீழேயே இருக்கும். ஸோ அதனால மூச்சு திணறல் ஏற்படுது, கீழேருந்து நம்ம வந்து அதை சுவாசிக்கிறோம் அப்படின்னா அது எஸ்கேப் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை கிடையாது. அதனால தான் வந்து ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஆப்வியஸ்லி அந்த மாதிரி டென்சிட்டி டிஃப்ரென்ஸ். ஸோ எல்பிஜி இஸ் மோர் டென்ஸ் அப்படின்னா that will exert more pressure than your normal atmospheric pressure. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் இருக்குது அப்படின்னா if it's an open containerனா வெளியிலேருந்து you can expect some pressure and that's called atmospheric pressure. So atmospheric pressureum irukum if it is an open container, but closed container ah irundha just idu mattum. So pressure in a fluid அப்படினு பாக்கும்போது it is just exerted by its own self, அது மட்டுமே exert பண்ணுது. But if it's an open container அப்படினா it is prudent to assume the atmospheric pressure as well. Okay, so fluids in container and how do they react in பார்த்தாச்சு. What is the proof for this? இது exert பண்ணுதா இல்லையா அப்படின்னு we will do the same இந்த diagram போடுவோமே. ப்ரூஃப் வேணும்ல, ப்ரூஃப் கொடுத்துட்டு இதிலேருந்து சில அப்சர்வேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த அப்சர்வேஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ let's say that this is your fluid. என்னவா வேணா இருக்கலாம், அது லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். but it is easy to visualize if it's a liquid. ஓகே, அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஐம் மேக்கிங் அ ஹோல் ஹியர், இங்கே ஒரு ஹோல் அண்ட் இங்கே ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ 3 ஓட்டை இருக்குது. அப்போ நான் என்ன அர்த்தம், இது வழியாக உள்ளே இருக்கிற லிக்விட் will start to flow outside. எப்படி ஃப்ளோ ஆகும்னா இங்கே இப்படி ஃப்ளோ ஆகும், இங்கே இப்படி ஃப்ளோ ஆகும், இங்கே இப்படி ஃப்ளோ ஆகும். இந்த 3லேயும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இந்த வெளியில் ஃப்ளோ ஆகுதுல, இதை நம்ம ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஜெட் 3, இது வந்து ஜெட் 2, இது வந்து ஜெட் 1. இங்கே எனக்கு என்ன வாட் ஐ கேன் அப்சர்வ் அப்படின்னா ஜெட் 3 இஸ் கிரேட்டர் தேன் ஜெட் 2 which is greater than jet 1.
அப்போனா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இந்த லிக்விட் வந்து அவ்வளவு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணல, ஆனால் இந்த இடத்துல நிறைய எக்ஸர்ட் பண்ணுது. ஏன்? ஏன்னா இங்கே வரும்போது ஆல் தி above subsequent layers ஆஃப் தி லிக்விட் இஸ் புட்டிங் ப்ரெஷர் ஆன் இட் அண்ட் ஹென்ஸ் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ஆனால் டாப்பில் இங்கே ஒன்றுமே கிடையாது, இந்த லேயர் ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து ஓப்பன் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா கொஞ்சோட அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர், அவ்வளோதான். ஸோ ஆஸ் யூ கோ டீப் த subsequent layers of the liquid are exerting even more pressure. So collective pressure is acting at jet 3 and hence the stream jet 3 is very powerful, high pressure, or the jet is flowing with a lot of liquid அப்படின்னு. ஸோ இங்கிருந்து என்னோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, my first observation is that with depth pressure increases in liquid. So liquid la as we go down, as we go deep, the pressure increases, pressure build up ஆகுது, அதிகமா இருக்கு. ஓகே, இதை தவிர வேற என்ன நோட் பண்ணலாம்? ஆல்ரெடி நான் கொடுத்த அப்சர்வேஷன், pressure is exerted both on the walls of the container and at the base of the container as well அப்படின்னு. இது தவிர டென்சிட்டியை பொறுத்து மாறுது. ஸோ நான் இதை இன்னொரு அப்சர்வேஷன் என்ன சொல்லலாம், ஃபார் த சேம் amount of liquid or fluid, pressure varies with density அப்படின்னா சொல்லலாம். Okay, so these are few observations, and in the experiment வந்து is very approving experiment to understand how the fluid reacts and எப்படி walls of the containerல exert பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுவும் also because of gravity இருக்கிறதுனால தான் அது நடக்குது. ஸோ இதை நான் வந்து if it is falling under the force of gravity, if it is free falling அப்படின்னா the gravity will cancel out, weightlessness இருந்துச்சுன்னா the fluid will not flow. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இஃப் யூ டூ வாண்ட் மீ டு டூ தட் இன் அ ஃபார்ம் ஆஃப் அ ஷார்ட், ஒரு யூடியூப் ஷார்ட் வீடியோவாக பண்ணோம் அப்படின்னா டூ மென்ஷன் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஓகே, ஸோ சொல்லுங்கள் இஃப் யூ வாண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் டைப் எக்ஸ்பெரிமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ அண்ட் ஐ வில் ட்ரை டு டூ தட். ஓகே, ஸோ ஃப்ளூயிட்ஸ் இன் கண்டெய்னர் பற்றி தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட், இப்போ நம்ம வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றதுனால வி ஆர் ஃபோக்கஸிங் அவர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் லிக்விட் மோர். இப்போ வந்து வி ஜஸ்ட் மூவிங் டுவர்ட்ஸ் லிக்விட். ஓகே, so when I move towards liquid, I find a property of this liquid. I observe a property of this liquid. That is the reason why some of the things are floating while some other do not float. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா buoyancy. What is this? It is an inherent property of liquid and it can be defined as an upthrust or a force exerted by the liquid on bodies that is in contact with the liquid அப்படின்னு சொல்லலாம். So this is an upward force. Okay, upthrust exerted by liquids. Okay, so இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணலான்னா, again let's take a container of sorts. Okay, so container இருக்கு, let me put some liquid in that. பொறுமையாக போடுவோம் so that it looks uniform. முன்னாடி இருக்கிற சில பிக்சர்ஸில் யூனிஃபார்மாக நான் வந்து பண்ணலை. ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் மை டைம் டு மேக் இட் லுக் யூனிஃபார்ம். ஆல்ரைட், இப்போ பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் புட்டிங் அ பால். நல்லா ஆரஞ்சு கலரில் போடுவோமே, நல்ல பால். ஓகே, இங்கே வந்து இப்போ இந்த பாலை வந்து போட்டிருக்கேன். இதில் நான் என்னென்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பாலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம், atmosphere is putting some pressure on this ball. அதை விட்டுட்டோம் அப்படின்னா this ball is being pulled by gravity. இந்த மாதிரி புல் ஆகுமா?
ஆனால் அதே நேரத்தில் இந்த பால் வந்து இஸ் இன் கான்டாக்ட் வித் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஸோ இது என்ன செய்யுதுன்னா அந்த தண்ணி ஆர் இந்த லிக்விட் என்ன செய்யுதுன்னா இட் இஸ் புட்டிங் a pressure or a force like this. It is exerting a force like this. அதை தான் நம்ம buoyancyன்னு சொல்கிறோம். So the upward force exerted by liquids on particles, on objects, is called buoyancy. And again, buoyancy depends on the density of a liquid. Buoyancy depends on density. Liquids with different density will have different buoyancy, different upward force. ஏன்னா பார்ட்டிகல்ஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா it is more dense and hence அதோட upward force அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். Liquids is less dense அப்படின்னா கம்மியாக இருக்கும். அப்போது buoyancy of water is different than the buoyancy of oil. ஓகே, அதனால தான் தண்ணியில் முதக்க முடியுது, ஆனால் எண்ணெயில் விழுந்தால் மூழ்கிடுறோம். பிகாஸ் ஆயில் இஸ் லெஸ் டென்ஸ், ஆயிலில் நீந்த முடியாது. ஸோ இந்த ரொம்ப சில ஹாரிஃபிக்கான படங்கள்லாம் இருக்கும். அந்த படத்தில் வந்து தெரியாமல் எண்ணெயில் வழுக்கி விழுந்துட்டாங்கன்னா ஒரு எண்ணெய் தொட்டிக்குள்ளே வெளியிலே வர முடியாது. ஏன்னா அது வந்து இட் இஸ் வெரி வெரி லெஸ் டென்ஸ். அதனால் டப்பங்க உள்ளே போயிடும். நம்ம கம்பேர் பண்ணும்போது தண்ணியில் நீந்தி வெளியில் வந்துட முடியுது. ஏன்னா வாட்டர் இஸ் மோர் டென்ஸ். அதே மாதிரி ஒரு சாதாரண தண்ணியில் நீங்கள் நீந்தினாலோ அல்லது வந்து இஃப் யூஆர் எக்ஸர்ட்டிங் ப்ராப்பரான ஒரு மோஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளோட் பண்ண முடியும். ஆனால் அதுவே அந்த வாட்டரில் வந்து நிறைய சால்ட் கண்டென்ட் இருக்குது, ஹெவியான சால்ட் கண்டென்ட் இருக்குன்னா இட் பிகம்ஸ் ரியலி டென்ஸ். அப்போ அதில் மூழ்கவே முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பிளாக் சி அப்படின்னு. ஸோ பிளாக் சி இஸ் அ லேக் விச் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி சலைன். அதனால டூரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் வந்து அப்படியே வந்து சும்மா அந்த தண்ணியில் வந்து ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே வந்து பேப்பர் படிப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அண்ட் அதுக்கு வந்து டெட் சி அப்படின்னு ஒரு பேர். ஏன் அப்படின்னா நத்திங் கேன் லிவ் தேர் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் it's actually Dead Sea, Black Sea கிடையாது, I'm sorry, Dead Sea. And it's because of its extreme salinity. அங்கே எந்த இதுவுமே வளராது, எந்த உயிரினமே இருக்க முடியாதுன்றதுனால அதுக்கு பேர் Dead Sea. அண்ட் அதில் எல்லாமே வந்து முதக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அதோட டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. Why it is very dense? Because of its extreme concentration of salinity. And in the extreme concentration of salinity, what it makes that the particles எல்லாம் பக்கத்தில் இருக்கு, and hence the water is very very dense. So higher the density of a liquid is, the greater will be the upthrust exerted by the liquid, and hence it will have higher buoyancy. Otherwise, if the liquid is less dense, of course it will have less buoyancy. Okay, so this is the reason why things float. அப்போ வந்து whether something will float or sink அப்படின்ற கேள்விக்கு பதில் ultimately comes to the density of the object and the liquid. So let's say that I said density of object is greater than density of liquid, sink. Density of object less than density of liquid, float. Very easy. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு கல்லை தூக்கி தண்ணியில் போட்டால் தண்ணிக்குள்ளே போயிடும். அதுவே ஒரு பிளாஸ்டிக் மூடியை வச்சோம் அப்படின்னா அந்த மூடி மிதக்கும். ஏன்? மாஸ் மட்டும் கிடையாது, இட்ஸ் ஆல் அபவுட் டென்சிட்டி. இன்னொன்று, ரெண்டுத்துக்குமே வந்து ரெண்டு ஒரே மாஸில் வைக்கிறோம் அப்படின்னா one will float, the other will not float. Okay, so it's also because of density. So density is the key aspect here. அதனால தான் வந்து ஈவன் லிக்விட்ஸ்லையுமே வந்து இந்த டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து தண்ணியில் எண்ணெயை ஊற்றினா எண்ணெய் முதக்குது, பிகாஸ் எண்ணெய் வந்து லெஸ் டென்ஸ், ஸோ இட் வில் ஃப்ளோட். இதே தான் ஐஸ்பர்க் அப்படிங்கிறது வந்து 90% மூழ்கி இருக்கிறதுக்கான காரணம் இஸ் 90% sinking. ஏன்னா ஐஸ்பர்க்ன்றது என்னது? மேட் அப் ஆஃப் வாட்டர், அண்ட் இட்ஸ் அ டென்சர் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஆனால் என்ன அப்படின்னா தண்ணி வந்து 4 டிகிரி செல்சியஸில் தான் வந்து மேக்ஸிமம் டென்சிட்டியில் இருக்கும். அதுக்கப்புறம் டென்சிட்டி ஆக்சுவலாக குறைஞ்சிரும். ஸோ த சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் இஸ் ஆக்சுவலி லெஸ் டென்ஸ் தேன் the liquid form. Okay, so H2O, what a solid form is ice and the liquid form is water. Ice is less dense than water because ice is made up of 90% liquid. அதனால தான் ஒரு ஐஸ்பர்கில் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மட்டும்தான் வெளியில் தெரியுது. மற்ற எல்லாம் 90% of the iceberg is inside the water, and
this is due to the density match. So iceberg is 90% water. So ஒரே density இருக்குது. 90% of iceberg has almost similar density to water. அதனால 90% உள்ளே போயிடுது. அந்த கொஞ்சோண்டு அதிகமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குன்றதுனால அது மட்டும் is floating out. Okay, so this is all about density and buoyancy. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா Archimedes principle, and with that the chapter is completed. So let's see Archimedes principle. Archimedes principle. What does it state அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கதை. ஸோ கதை என்ன அப்படின்னா, Archimedes அப்படின்னு ஒருத்தர், he was a Greek philosopher, very famous, and he is known for a lot of contribution in philosophy, science and everything. ஸோ கிரீக்கில் என்ன நடந்துச்சு, கிரேக்க நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு தடவை ஒரு ராஜா வந்து இவரை கூப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரி என்னோடய கிரீடம் இருக்குது, இந்த கிரீடத்தோட எடை எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்து சொல்லணும். அந்த டயத்தில் வந்து நமக்கு வந்து எடை எவ்வளோ எடுக்கிறதுக்கு வந்து சரியான ஒரு இது இல்லை, வழி இல்லை. ஸோ என்ன பண்ணாங்க, அதே நேரத்தில் அந்த கிரீடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இர்ரெகுலராக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். he was puzzled by measuring this. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இவரை யோசிச்சுக்கிட்டு இருந்தார், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. ஸோ நம்ம ஊரில் இப்போ ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க ஊரில் வந்து பாத் ஹவுஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ், பாத் ஹவுஸ் அந்த டயத்தில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சரியான சுடு தண்ணி வச்சு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாத் கொடுக்குற இடம். அங்கே போகும்போது இந்த பாத் டப்பில் அவர் இறங்கும்போது என்ன கவனிச்சார் அப்படின்னா, அவர் இறங்கும்போது தண்ணி கொஞ்சம் அப்படி ரைஸ் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆச்சு. ஸோ அவருக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு, ஓகே அப்போ நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு பாடியை வந்து எந்த அளவுக்கு ஒரு பொருளை வந்து தண்ணிக்குள்ளே தள்ளுறேனோ அந்த அளவுக்கு தண்ணி இஸ் கெட்டிங் டிஸ்பிளேஸ்ட் அப்படின்னு. ஸோ இதை வச்சு அதை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா அவருக்கு வந்து வந்துச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த அப்சர்வேஷன் ஆஃப் ஆர்க்கிமிடீஸை தான் நம்ம ஆர்க்கிமிடீஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த அப்சர்வேஷன் இஸ் திஸ்: when a body is fully or partially immersed, it experiences an upward force. It experiences an upward force which is equal to the weight of the water displaced. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் we can measure using this. அதே நேரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இது வெயிட் இருக்குது அப்படின்றதையும், ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் என்ன வெயிட் எக்ஸர்ட் பண்ணுதோ வாட்டர் மேலே, அதே இதில் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் தான் வந்து அந்த லிக்விட் வந்து வில் எக்ஸர்ட் ப்ரெஷர். ஸோ அப்போது எவ்வளவு லிக்விட் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அந்தளவுக்கு வெயிட் அந்தளவுக்கு ஃபோர்ஸ் வந்து அந்த வாட்டர் அந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த லிக்விட் அந்த ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா that is the weight of the object exerted on the liquid அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்சர்வேஷனை நம்ம கொடுத்தவர் தான் வந்து ஆர்க்கிமிடீஸ். ஸோ இவரோட இந்த பிரின்சிபலோட அப்ளிகேஷன் நிறைய இடங்களில் இருக்குது. I'll give you few of the examples எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசைனிங் ஷிப்ஸ், a very very important thing. Submarines, lactometers, ஒரு பால் சுத்தமாக இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் தான் லாக்டோமீட்டர். ஸோ அது வந்து ஆப்வியஸாக வந்து அந்த
இது டென்சிட்டி டிஃப்ரென்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதே நேரத்தில் ஹைட்ரோமீட்டர். ஹைட்ரோமீட்டர் அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் லிக்விட்ஸ், அதாவது தண்ணியோட கம்பேர் பண்ணும்போது இந்த லிக்விடோட டென்சிட்டி என்ன அப்படின்னு. ஸோ டிஃப்ரெண்ட் டென்சிட்டி, அப்வர்ட் ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லிக்விட், இது எல்லாமே வந்து இஸ் ஒர்க்கிங் based on Archimedes principle. So that brings us to the end of this chapter. இந்த சாப்டர் இப்போ நமக்கு முடிஞ்சு போச்சு, கிராவிடேஷன் அப்படிங்கிறது. ஐம் வெரி ஷுர் தட் யூ ஹவ் ஆல் என்ஜாய்ட் திஸ் செஷன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க how do you feel about this session அப்படின்னு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் கற்றுக்கிட்டு எக்ஸாம்ஸ்லாம் நல்லா அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் யுவர் குவார்டர்லி எக்ஸாம்ஸ் அண்ட் சம் ஆஃப் யுவர் ஹாஃபர்லி எக்ஸாம் போர்ஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு நியூமெரிக்கல் செஷன் கண்டிப்பான முறையில் இருக்கும் இந்த சாப்டரில். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 சாப்டர் ஓட ஒரு கம்பைன் நியூமெரிக்கல் லெக்சர் ஒன்று அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ until then, stay tuned. Bye bye everyone. See you. Ciao.